ஞானகுரு அவர்கள் துருவ நட்சத்திரத்தையும் நாகப்பாம்பையும் அகசியனையும் பற்றி எண்ணிலடங்காத உபதேசங்கள் நமக்கு சுட்டிக்காட்டி நஞ்சை எப்படி ஒளியின் சுடராக மாற்ற வேண்டும் என்று நிறைய உபதேசங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் இதிலே அதுபோன்ற ஒரு விளக்க உரையைத்தான் கொடுக்கின்றார்கள். என்றால் உதாரணமாக ஒரு பாம்பு தன் விஷத்தைத்தான் பாய்ச்சுகின்றது மற்ற உயிரினங்கள் மீது, அதை விழுங்குகின்றது. அது இதனுடைய விஷத்தால் அது மயக்கமடைகின்றது அல்லது வலு இழக்கின்றது. அப்பொழுது இந்த ரெண்டு விஷயங்களும், அதாவது அது எதை குத்தியதோ அந்த விஷமும் கொத்தப்பட்ட உயிரினத்தினுடைய விஷம் ரெண்டும் ஒன்றாகி அதுவே பாம்பினுடைய உடல் சிறுக சிறுக சேமிப்புகளாகி நாகரத்தினமாக பளிரென்று மின்னும் சக்தியாக அதற்குள் பெருகுகின்றது. இப்படித்தான் நாகரத்தினத்தை நாகம் உமிழ்கின்றது. இதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பு எத்தனை வகையிலே கசந்த நிலைகளாக சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், சோர்வு, வெறுப்பு, பயம், ஆத்திரம், வேதனை, கோபம், குரோதம், இப்படி எண்ணிலடங்காத விஷம் கொண்ட உணர்வுகள் நாம் அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டேதான் இருக்கின்றோம். அந்த நாகம் எப்படி தன்னுடைய நஞ்சை மற்றதில் பாய்ச்சி அந்த விஷத்தை அது மற்ற உயிரினத்தை வீழ்த்த செய்த அதனுடைய விஷத்தை இது நாகரத்தனமாக மாற்றுகின்றதோ, இதுபோன்று நம் துருவ நட்சத்திரத்தின் உடலை சேர்த்து 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 நம் உடலுக்குள் அந்த உடலின் அறிவாக மாற்றி, அதாவது நாகன் எப்படி தன் விஷத்தால் தீண்டுகின்றது, நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கொண்டு நாம் தீண்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். எத்தகைய நஞ்சு கொண்ட உணர்வு நமக்குள் இருப்பினும் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதை தீண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியவே திரும்ப திரும்ப எடுத்து உயிரை போன்ற உணர்வுகளை ஒளியாக மாற்றி எத்தகைய விஷமும் தனக்குள் அது வீரியமாக செயல்படாது அதை பேரருளாக மாற்றி ஏகாந்த நிலை கொண்டு நாம் முழுமை அடைய வேண்டும், முழுமை அடைய முடியும். ஏனென்றால் இதை ஏன் இந்த உபதேசத்தில் உணர்த்துகிறார் என்றால், இந்த சூரிய குடும்பமும் இந்த மனிதனுடைய, அதாவது நாட்டாசி என்ற பெயரில் கதிரியக்க சக்திகளை அதிகமாக பிரித்து அணு ஆயுதங்களை உருவாக்கி வெளித்த நிலைகள் அனைத்துமே நம் சூரியனுக்குள்ளும் இன்று பரவிவிட்டது. விஷத்தை வெல்லக்கூடிய பாதரசமாகத்தான் முதல்ல சூரியன் உமிழ்த்துக் கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு 50 வருட காலத்திலே இது அனைத்தும் வீரிய சக்தி இழக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்திலேயே கடும் நஞ்சு கொண்ட உணர்வுகள் பரவி பரவி சூரியனுக்குள்ளும் ஊடுருவி இந்த செயற்கையினுடைய கதிரியக்கங்கள் அதை மாற்றி அமைக்க முடியாதபடி சூரியனும் விஷம் கொண்ட வெயிலாகத்தான் இப்பொழுது பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த சூரியனை அதில் இருக்கக்கூடிய சக்திகளை மையமாக வைத்து ஏகப்பட்ட கருவிகளை விஞ்ஞானிகள் செயல்படுத்தி கொண்டுள்ளார்கள். ஆனால் இவர்கள் உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த கருவிகள் அனைத்து இந்த சூரியனே வலு இழந்து செயல் இழக்கும் தன்மை வரும் பொழுது இந்த கருவிகளும் செயல் இழந்துவிடும். கருவிகள் செயல் இழந்தால் பூமிக்குள் என்ன நடக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. அவ்வளவு மாற்றங்கள் இதில் ஏற்படும். என அனைத்துமே இந்த சோலார் பவர் வைத்து தான் செயல்படுத்திக் கொண்டுள்ளார்கள். சூரியனும் செயல் இழக்கும், இதனுடைய ஈர்ப்பவர்கள் கோள்களும் செயல் இழக்கும், இந்த பூமிக்குள் விஷத்தன்மை பரவும், ஆக விஷம் கொண்ட உயிரினங்களாக மாற்றிவிடும். ஆக இந்த நேரத்திலே தான் நமது குருநாதர் காட்டிய வழியிலே துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்து நாகன் எப்படி நாகரத்தினமாக மாற்றியதோ இதுபோன்று அகண்ட அண்டத்தில் வரும் எத்தகைய துருவ நட்சத்திரம் ஒளியாக மாற்றுவது போன்று நாமும் மாற்றி பழக வேண்டும் என்று ஞானகுருவிலே உணர்த்துகின்றார்கள். ஆக பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிரியக்கங்கள் சூரியன் கவரப்பட்டு இந்த பிரபஞ்சமே கதிரியக்கமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் மனிதன் அத்தகைய உணர்வை சுவாசித்து மனிதனும் ஒருத்தன் அழித்து கொள்ளும் நிலையாக, மனிதனே உணவாக உட்கொள்ளும் நிலையாக இந்த செயலாக நடந்து கொண்டுள்ளது. மனிதனே மாமிசமாக்கி உட்கொள்ளும் நிலைகளும் பரவிவிட்டது. இதெல்லாம் வெறுமன சும்மா சொல்லவில்லை. சொல்லக்கூடிய உணர்வை நீங்கள் பதிவு செய்து உங்கள் நினைவினை பிரபஞ்சத்திலே பாய்ச்சினீர்கள் என்றால் சூரியனுடைய இயக்கத்தை உணர முடியும். சூரியனின் இயக்கத்தால் பிரபஞ்சம் இயங்குவதையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இதிலிருந்து தப்பிய துருவ நட்சத்திரம் அழியாது. எத்தகைய நஞ்சாக இருந்தால் ஒளியாக மாற்றுகின்றது. ஆகவே பூமியின் துருவ பகுதிக்கு நேராக இருக்கும் துருவ நட்சத்திரத்தினுடன் நீங்கள் எப்பொழுது நினைத்த மாத்திரத்தில் பெறலாம். அதை பெறக்கூடிய தகுதியைத்தான் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்துகின்றேன், அதை வலியுறுத்துகின்றேன். உங்கள் நினைவாற்றலை துருவ நட்சத்திரத்தின்பால் கொண்டு சென்று நஞ்சினை வென்று அந்த நஞ்சினை ஒளியாக மாற்றும் திறனை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை பெறச் செய்து கொண்டிருக்கின்றேன். விஞ்ஞான அறிவால் ஒரு பக்கம் விஷம் பரவி பிரபஞ்சமே அழியக்கூடிய நிலையில் இருந்தாலும்
அதிலிருந்தெல்லாம் மீட்டிக்கொள்ளும் அரும்பெரும் சக்தியாக தன்னையும் காத்து தன் குடும்பத்தை காத்து ஊரை காத்து உலகை காத்து உலக மக்களை காக்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாக மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியில் என் பதிவாக்கு மூலம் அடிக்கடி நினைவு கொண்டு வந்து கூட்டு தியானங்கள் மூலம் கணவன் மனைவி குடும்பம் ஒன்றாக சேர்ந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற்று நஞ்சினை ஒளியாக மாற்றும் திறன் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ற ஆசையிலே இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று குரு இதிலே உணர்த்துகின்றார்கள்.